தாய் வீடு மே 2026. திருப்பரங்குன்ற தீபத்தூணில் அரசியல் தீ. எழுதியவர் நெல்லை ஜெயசிங். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. பெரியார் மண் என கூறப்படும் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் மதங்களின் செயற்பாடு அதிகரித்து வருவதை காண முடிகிறது. தனிமனித நம்பிக்கை என்ற ஒன்று சிலரால் சமூக வழிபாடாக மடைமாற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக வட இந்தியாவில் பரவும் இந்துத்துவ கொள்கை தமிழ்நாட்டிலும் பரவ வேண்டும் என்ற மறைமுக செயற்றிட்டத்தை சில அமைப்புகள் செயற்படுத்த முற்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியே திருப்பரங்குன்றத்து நிகழ்வாகும். இந்து மத நம்பிக்கை கொண்ட ஒரு பகுதியினர் கடந்த டிசம்பர் 3 உரிய இடத்தில் உரிய முறையில் தீபம் ஏற்றிக் கொண்டிருக்க, இந்து அமைப்புகள் என்ற முகமூடி அணிந்த அரசியல் கட்சி சார்ந்த சிலர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தரம் தாழ்ந்த அரசியல் தீயை ஏற்றத் தொடங்கிய கசப்பான வரலாறு இடம்பெற்றுள்ளது. மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் சிறப்பாக உள்ள தமிழ்நாட்டில் மத மோதலை, மத வேற்றுமையை உருவாக்குவதே அவர்களின் நோக்கம் என்பது இதன் மூலம் திட்டத் தெளிவாக தெரிகிறது. அதனை நிறைவேற்ற அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் தென் தமிழகத்தின் திருப்பரங்குன்றத்து உச்சிமலையாகும். திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று. இந்து மத மக்கள் அதனை புனித தலமாக போற்றி வருகின்றனர். அத்தகைய புகழ்மிக்க திருப்பரங்குன்றத்து மலை மீது பழைமையான உச்சி பிள்ளையார் கோயில் உள்ளது. இதன் அருகில் ஆண்டாண்டு காலமாக கோவில் நிர்வாகம் எந்தவித பிரச்சனையுமின்றி கார்த்திகை தீபத்தை ஏற்றி வருகிறது. அது ஆகம விதிகளுக்கு உட்பட்டது என்றும் கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் வழக்கம் 100 வருடங்களுக்கு மேலாக ஆகம விதிகளின் அடிப்படையில் தான் நடந்து வருகிறது. தற்போது தீபம் ஏற்றப்பட்டு வரும் தூணில் காலகாலமாக தீபம் ஏற்றப்பட்டதற்கு போதிய சான்றுகள் இருப்பதை அனைவரும் அறிவர். இதுவரை காலம் தீபம் ஏற்றுவதில் எந்த பிரச்சனையும் எழவில்லை. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் காலங்காலமாக போற்றி நினைவு கூர்ந்து வரும் தர்கா எனப்படும் ஆன்மீக தலம் இருந்து வருகிறது. இதற்கு அருகாமையில் காணப்படும் கல் தூணில் தீபம் ஏற்றுவோம் என தற்போது இந்து முன்னணி கோஷம் போட தொடங்கியவுடன் பிரச்சனைகளை தொடங்கலாயிற்று. மலை உச்சியில் அமைந்துள்ள இவர்கள் உரிமை கோரும் எல்லை தூண் தர்காவில் இருந்து 66 மீட்டர் தொலைவில் உள்ளது. இந்து முன்னணியினர் கூறுவதைப் போல் அது தீபத்தூணா சர்வே கல்லா என்ற விவாதம் ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் தற்போது சர்ச்சை தூணில் தீபம் ஏற்றுவோம் என இந்து அமைப்புகள் கூறி வருவதால் சிக்கல்கள் எழுந்துள்ளன. வழக்கத்துக்கு மாறாக இஸ்லாமியர்களின் தர்கா அமைந்துள்ள இடத்தில் தீபம் ஏற்ற முற்படும் போது வேண்டாத பிரச்சனை உருவாகி இரு மதங்களிடையே சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். ஆன்மீகம் என்ற போர்வையில் இதனை அரசியலாக்கி அரசியல் இலாபம் பெறுவதே இதன் நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நேரத்தில் இப்பிரச்சனையை உருவாக்கி அதனை இந்து மக்களிடையே வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்துவதே இந்து முன்னணியினரது, அவர்கள் பின்னால் இருந்து இயக்கும் பாஜகவினரதும் மறைமுக நோக்கமாகும். மதவாத அரசியலை எப்போதும் கையில் எடுக்கும் பாஜக மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்திய நிலையில் திருப்பரங்குன்றத்து தீப விவகாரத்தை தற்போது கையில் எடுத்துள்ளது. இதை வைத்து தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி தங்களது வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்ளலாம் என்பது அவர்களின் அடிப்படை நோக்கமாகும். இன்றைய உலகம் அறிவியலை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்க, இங்கே முற்போக்கான விழுமியங்களை பின்னுக்கு இழுக்கவும் மூட நம்பிக்கை எனும் புதைகுழியில் மக்களை தள்ளுவதற்கும் சிலர் முயன்று வருகின்றனர். இந்தியாவில் அதிகமான மக்கள் மத வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள். இவர்களின் பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த சிலர் முயன்று வருகின்றனர்.
இவர்கள் நாடெங்கும் மசூதிகளையும் கோவில்களையும் முன்வைத்து சமூகங்கள் இடையே மோதல் நிலையை உருவாக்கி அரசியல் லாபம் தேட பார்க்கின்றார்கள். கடந்த நூற்றாண்டில் இராமர் பிறந்த பூமி என கூறி பாபர் மசூதியை இடித்த போது ஏற்பட்ட இரத்த கலரியின் கோர முகத்தை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. திருப்பரங்குன்றத்து தர்கா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 175 மசூதிகளிலும் பிரச்சனைகளை கிளப்பி மத நல்லிணக்கத்திற்கு ஊற விளைவிக்க இவர்கள் முயன்று வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முருக கடவுளையும் கார்த்திகை தீபத்தையும் இங்கே கையில் எடுத்துள்ளனர். அண்மை காலமாக நெல்லித்தோப்பு தர்காவிற்கு அருகாமையில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என பாஜக ஆதரவாளர்கள் அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கூறும் தர்காவிற்கு அருகே உள்ள கல்தூணில் விளக்கேற்றலாம் என கடந்த காலங்களில் எந்த ஒரு அரசோ நீதிமன்றமோ அனுமதி அளிக்கவில்லை. மேலும் இப்பகுதி தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் அவர்களின் ஆலோசனையோ அனுமதியோ பெறப்படவில்லை. மாறாக தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறும் எண்ணத்துடன் உயர் நீதிமன்றம் ஒன்றை நாடியுள்ளனர். குறிப்பிட்ட நீதிமன்றமும் சில கருத்தியல் சார்ந்து அவசர கதியில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஆனால் இத்தீர்ப்பு பல தளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகின்றது. நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் விருப்பு வெறுப்பு பாராது செயற்பட வேண்டும் என்ற கருத்து இந்த விடயத்தில் வெளிப்படவில்லை. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த ஆகம விதியும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை RSS பின்புலத்துடன் பெற்ற பின் ஆகம விதிகளுக்கு முரணாக இரண்டாவது முறையாக சர்ச்சைக்குரிய கல்தூணில் தீபமேற்றும் நடவடிக்கைகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்டன. சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத தமிழக பாஜக தலைவர்கள், தொண்டர்கள், RSS அமைப்பினர், இந்து முன்னணியினர், வலதுசாரிகள் என ஏராளமானோர் மதவிரோத மனநிலையுடன் திருப்பரங்குன்றத்தில் திரண்டனர். இந்நிலையில் மிக தைரியத்துடன் செயற்பட்டு வந்த தமிழக அரசு பொது அமைதி கருதி 144வது தடை உத்தரவை பயன்படுத்தி அசம்பாவிதம் ஏற்படாதவாறு பார்த்து கொண்டது. ஆனால் நீதித்துறையின் ஒரு தலைப்பட்சமான செயற்பாடு காரணமாக அரசு துறை கண்டனத்திற்கு உள்ளாகியது. அத்துடன் அரசு அதிகாரிகள் உட்பட பல சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான நீதிமன்ற விசாரணை நிலுவையில் இருப்பதாக அறியப்படுகிறது. திருப்பரங்குன்ற தீப விவகாரத்தின் பின்னால் மிக பெரும் அரசியல் இருப்பதாக கூறப்படுகிறது. சுவாமி தரிசனத்தை விட மத மோதலை உருவாக்கி அதன் வாயிலாக தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதே அவர்களின் பிரதான நோக்கமாகும். அதற்கு முன்னோட்டமாக மக்கள் ஆதரவை திரட்டும் வகையில் பெரும் போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பும் விடுத்தனர். ஆனால் மத நல்லிணக்கத்தை விரும்பிய மதுரை மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு காட்டவில்லை. மக்களின் வாழ்வாதார கோரிக்கைகள் ஏராளமாக இருக்க பாஜகவினரின் கடவுளை காப்பாற்றும் கவட நாடகத்தை மக்கள் இரசிக்கவில்லை. மதுரையை மணிப்பூராக மாற்றும் முயற்சியை மதுரை மக்கள் விரும்பவில்லை. போராட்டத்தின் போது முருகா பக்தியை புறந்தள்ளி பாரத மாதா கி ஜெய் என முழக்கமிட்டு தங்களின் அரசியல் எண்ணத்தை பாஜகவினர் அப்பட்டமாக வெளிக்காட்டினர். மேலும் பிரதமர் மதுரை வந்தபோது பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கண்டுகொள்ளாது திருப்பரங்குன்றத்து முருகனை தரிசித்து பாஜகவின் மதவாத அரசியலுக்கு சாட்சியானார். திருப்பரங்குன்றத்து தீபம் ஏற்றும் நிகழ்வு அரசியல் தலையீட்டால் அசிங்கப்படுத்தப்பட்டு தற்போது நீதிமன்ற வாசலில் நிற்க வைக்கப்பட்டுள்ளது. RSS ஆதரவாளர்கள், மதவாதிகள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற சாதகமான நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் பின்புலமும் அவர்களை நன்றாக தூக்கி பிடிக்கின்றது. அவர்கள் நீதிமன்றத்தை அரசியல் மன்றமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது தக்க சமயத்தில் விழித்து கொண்ட உயர் நீதிமன்றம் விசாரணை மன்றத்தில் அரசியல் வேண்டாம் என எச்சரிக்கும் வகையில் அறிவுரை கூறியுள்ளது. தீபம் ஏற்றுவதை அரசியலாக்க வேண்டாம் என்பதே
அமைதியை விரும்பும் கோடிக்கணக்கான மக்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் மத்தியில் ஆளும் பாஜகவின் நோக்கம் வேறாக இருக்கிறது. வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் திருப்பரங்குன்றத்தில் சர்ச்சை தூணில் தீபம் ஏற்றுவோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மத உணர்வை தூண்டி பெரும்பான்மை இந்துக்களின் ஆதரவுடன் அரசியல் அதிகாரம் பெறுவதே அவர்களின் தலையாய நோக்கமாக இருக்கிறது. அமைதி பூங்காவாக இருக்கும் மதுரையில், குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் என்ற பெயரில் மத நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வரும் சமூகங்களிடையே கலவரத்தை ஏற்படுத்துவதே இவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இந்நிலையில் அடுத்த வருடம் இதே நாளில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.